கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம், நம்முடைய நம்பிக்கை கண்மலையாகிய கிறிஸ்துவாய் இருக்கட்டும். ஆண்டவரை நம்பினோம் என்றால் இரட்டிப்பான நன்மைகளை பெறுவோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருப்போம். நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையில உறுதியாய் இருப்போம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்போம். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 34:8 வாசிப்பது போல கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்போம். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் வெறுமையாக்கி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய நம்பிக்கை கண்மலையாகிய உம்மீது எப்பொழுதும் இருக்க கிருபைதாரும், உண்மையே நம்பி வாழ கிருபைதாரும், உண்மையே அடைக்கலமாக கொள்ள கிருபைதாரும், உடைய செட்டையின் நிழலில் எப்பொழுதும் இருக்க கிருபைதாரும் ஐயா. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ்கிறவர்களாய், உடைய நாம மகிமைக்காய் வாழ்கிறவர்களாய் எங்களை வைத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களையே தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் எங்களுடைய நம்பிக்கை உம்மீது இருக்க கிருபைதாரும், உண்மையே இருக பற்றி கொண்டு வாழ அனுக்கிரகம் செய்யும். பாதுகாத்து கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே.